மொத மெம்பர்ஸ் எல்லாமே இந்த இயற்கை உணவு முறைக்கு வரும்போது, பழங்களை சாப்பிடணும்னு வரும்போது ஆர்வத்தோட வருவாங்க. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் ஆகிட்டே இருக்கும். நிறைய லீவ் சொல்லுவாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து நாங்க ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லி டிஸ்கன்டினியூ பண்ணிடுவாங்க. அதாவது சிம்பிளா சொல்லப்போனா, பழங்கள் அவங்களுக்கு சாப்பிட முடியலங்கிறத அவங்க ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. விஷயம் என்னன்னா, பழங்கள் வந்து போர் அடிக்குது, அலுப்பா இருக்கு சாப்பிடுறதுக்கு அப்படின்பாங்க. ஏன்னா டெய்லி ஒரே ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ரொம்ப அலுப்பா இருக்குன்பாங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழங்கள் போர் அடிக்க தான் செய்யும். ஏன்னா சமைச்ச உணவு அவ்வளோ மெனு ஐட்டம் அதில் இருக்கும்போது, அதை கம்பேர் பண்ணும்போது பழங்கள் கண்டிப்பா போர் அடிக்கும். அது ஒரு இறந்த உணவு. உயிர் இல்லாத உணவு. அது எப்படி வேணா டிங்கரிங் பண்ணி, மாடிஃபை பண்ணி ஏகப்பட்ட மெனு ஐட்டத்தை உருவாக்கலாம். ஐஸ்கிரீம்ஸ் உருவாக்கலாம், சாக்லேட்ஸ் உருவாக்கலாம், பேக்கரிஸ் உருவாக்கலாம், ஆம், மெக்சிகன், அமெரிக்கன் என்ன வேணா உருவாக்கலாம். ஆனா இங்க உயிர் உள்ள உணவா இருக்கிறதுனால, நம்ம நிலப்பரப்பை சுத்தி என்ன உணவு நமக்கு கிடைக்குதோ, பழ உணவு கிடைக்குதோ, அதுதான் நமக்கு உண்டான உணவு. ஆனா பழங்களை வந்து நம்ம ஆரோக்கியத்துக்காக சாப்பிடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க அதை கடைசி வரைக்கும் டிஸ்கன்டினியூ பண்ணாம சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆரோக்கியத்துக்கு மேல அவங்க ஒரு முக்கியத்துவம் தர்றாங்க. ஸோ சிம்பிளா சொல்ல போனா, போர் அடிக்குதுன்னு சொல்லி நீங்க பழங்களை கைவிட்டீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு கடைசி காலகட்டத்தில் போக போக ஆரோக்கியம் வந்து உங்களை திருப்பி அடிக்கும். அந்நேரத்தில் அப்பயே ஒரு தம்பி சொன்னானே, ஒழுங்கா பழங்களை சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு நினைச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது.